வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு அமல்படுத்த உள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருப்பதை பேணி காக்க வேண்டியது கடமை எனவும் உரை. மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மூலமாக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி. மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த சட்டம் கூறுகிறது, இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள். வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 40 நீக்குவது வக்ஃப் வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது. இது அரசியலமைப்பின் பிரிவு 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும். டெல்லி சென்றடைந்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் கம்பெனிகளின் டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் எதிரொலி. மாலை 4 மணிக்கு கோவையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதால் பாஜகவுக்கு கலக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளாசல். எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை, திணிப்பு மற்றும் பேரினவாதத்தை எதிர்க்கிறோம் என உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு பதிலடி. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2025-2026 ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு. 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக திகழ்கிறார் அமித்ஷா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புகழாரம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு தேசிய அளவில் கவனம் பெற்றிருப்பதாக வீடியோ வெளியீடு. எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். கோவை விமான நிலையத்தில் வேறொரு பெண்ணுடன் வந்த கணவரை கண்ட இளம்பெண் ஆத்திரம்.
தன்னை திருமணம் செய்து கொண்டு வேறொரு பெண்ணுடன் ஹனிமூன் ஆகியன திட்டி ஆவேசம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறை சார்பில் உற்சாக வரவேற்பு. பல்லடம் அருகே பெண் தோழியை பார்க்க சென்ற ஓட்டுநரிடம் நகை, பணம் பறிப்பு. தோழி உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து சிறையில் அடைப்பு. நெல்லையில் 75 லட்சம் ரூபாய் கிரிப்டோ வணிக மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் நெல்லை மாநகர காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கிருஷ்ணகிரி அருகே தண்ணீர் குடிக்க சென்றபோது 10 அடி ஆழமுள்ள தண்ணீர் குட்டையில் தவறி விழுந்த காட்டு யானை. ஜேசிபி உதவியுடன் போராடி மீட்ட வனத்துறையினர். உதகை மஞ்சூர் சாலையில் இரவு நேரத்தில் ஹாயாக வாக்கிங் சென்ற சிறுத்தை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகும் நிலையில் மக்கள் அச்சம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் களை கட்டி வரும் ஆடுகள் விற்பனை. இன்று ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் ஆனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்களின் வலையில் சிக்கிய 1.5 டன் எடை கொண்ட ராட்சச திருக்கை மீன். மீன் சுமார் 20,000 ரூபாய் வரையில் விற்பனை ஆகும் என மீனவர்கள் மகிழ்ச்சி. சென்னையில் சவுக்கு சங்கரின் வீட்டை சூறையாடி கழிவுநீர் ஊற்றிய விவகாரம். 5 பேரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. உலகம் முழுவதும் களை கட்டியுள்ள ரம்ஜான் பண்டிகை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்கள் வாங்க இஸ்லாமியர்கள் ஆர்வம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த ஒடிசாவை சேர்ந்த 43 பேர் மீட்பு. ஊதியம் முறையாக வழங்கவில்லை என கூறி வந்த மின்னஞ்சல் புகாரின் அடிப்படையில் 13 குடும்பங்களை சேர்ந்தவர்களை மீட்ட அதிகாரிகள். ஐந்தறிவு ஜீவன்களையும் வாட்டி வதைத்து வரும் கோடை வெயில். பாட்டிலில் இருந்த தண்ணீரை குரங்கு ஒன்று தாகத்துடன் பருகும் வீடியோ இணையத்தில் வைரல். என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. 97 ரன்கள் விளாசிய குவிண்டன் டிகாக்கிற்கு ஆட்ட நாயகன் விருது. மும்பையில் ஜூஹு பகுதியில் சென்று கொண்டிருந்த ஐஸ்வர்யா ராய் காரின் பின்பக்கத்தில் மாநகர பேருந்து மோதி விபத்து. நல்வாய்ப்பாக காரில் பயணித்தவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என தகவல். மதுரை வழியாக இயக்கப்படும் நாகர்கோயில் கச்சகுடா ரயில் சேவை மேலும் 1 மாதம் நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா 2024-2025 நிதியாண்டின் இறுதியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்தை பிடிக்கும். 2027 ஆண்டில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் எனவும் சர்வதேச நிதி நாணயம் கணிப்பு.
தனது நடிப்பில் வெளியாகியுள்ள எம்புரான் திரைப்படத்தை கொச்சியில் உள்ள திரையரங்கில் கண்டுகளித்த நடிகர் மோகன்லால். திரையரங்கத்திற்கு வெளியே வந்த மோகன்லாலை ரசிகர்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு. ரஷ்ய அதிபராக பொறுப்பேற்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்த விளாடிமிர் புதின் 2000ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்து அதிபராகி இன்று வரை அரியணையில் நீடிக்கும் புதின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. வடமேற்கு இந்தியாவில் வரும் நாட்களில் வெப்ப அலைகள் 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.